சில நேரத்தில் இந்த அரசியல் இந்த உலகம் அப்படின்ட்டு போகும்போது சில நேரத்தில் உனக்கு நிறைய பிரச்சனை வரும். நீ அதை மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரத்தில். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. சில நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, அநேகர்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தரித்திரத்தை கொண்டு வந்துருங்க. சொற்களின் மிகுதி வறுமையை கொண்டு வந்துருமா. சொற்களின் மிகுதினால் என்ன ஆகி வந்துடும், தரித்திரம் வந்துடும். நிறைய அண்ணன்மாரெலாம் இருக்காங்க, தம்பிமாரெலாம் இருக்கான்னு சொல்லி நம்ம உட்காந்து கதை அடிச்சிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். கதை அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும், வறுமை வந்துடும். அதெல்லாம் நான் அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அடுத்தாக்க நம்ம எதை சந்திக்க போகிறோம் தெரியுமா, வறுமையை தான் சந்திக்கும். அதனால வாயை மூடுறது ரொம்ப நல்லது. வாயை திறந்தா நம்ம ஜெபிக்கணும். சும்மா இருக்கோம் கொஞ்ச நேரம் அங்க போய் பேசிட்டு வருவோம், அதெல்லாம் இந்த வட்டத்துக்கு எடுபடாதுங்க. அந்த அக்காவும் சும்மா இருப்பாங்க, நம்மளும் போய் பேசுவோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏதாவது பிரச்சனையில போன் வருது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு சில நேரத்தில் நான் அந்த சின்ன வயசுல கிலோ ஆண்டதுனால அது பார்ப்பேன், இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். ஆனா பார்த்துட்டு நான் வேதனைப்படுவேன். பார்க்கணும்னு போல தோணும். ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட். எனக்கு பார்த்துட்டு நான் வேதனைப்படுவேன். ஐயோ அப்படியே ஆண்டவர்கிட்ட கண்ணீர் இருப்பேன். ஆண்டவரே மன்னிங்கப்பா, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும். வீண் வார்த்தை பேசினா சும்மா இருப்பார் ஆண்டவர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் ஆயிரும்.